செயற்திறன் இன்மை மற்றும் ஊழல்கள் காரணமாக கட்டண அதிகரிப்பினூடாக இலங்கை மின்சார சபை எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வை காண முடியாது என பாத் ஃபைண்டர் மன்றம் தெரிவிக்கின்றது. இலங்கை மின்சார சபை மக்களுக்கும் பொருளாதாரத்துக்கும் சுமையாக அமையாது செயற்பட வேண்டும் என அவ்வமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் லக்ஷ்மண் சிறிவர்தன தெரிவிக்கின்றார். அரசு ஏகாதிபத்தியம் லாபத்தை அடைய வேண்டும் என்றால் அல்லது நட்டத்தை மறைக்க வேண்டும் என்றால் இலகுவாக மேற்கொள்ளக்கூடிய விடயம் கட்டணத்தினை அதிகரிப்பதாகும். அவ்வாறு செய்வதன் மூலம் பொருளாதாரத்திற்கு சில நன்மைகள் கிட்டக்கூடும். எனினும் அது நீண்ட கால அல்லது தொடர்ந்து முன்னெடுக்கப்படக்கூடிய தீர்வாக அமையாது. சிறந்த முகாமைத்துவத்தை முன்னெடுப்பதனூடாகவே தீர்வு ஒன்றை பெற்றுக் கொள்ள முடியும். இதனூடாக மாத்திரம் குறித்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொள்ள முடியுமா? தற்போது நிலவும் நிதி மற்றும் தொழில்நுட்ப முகாமைத்துவ குறைபாடுகளை ஆராய்ந்து அவற்றினை புதுப்பிக்க வேண்டும். மின் விநியோக துறையில் தனியார் துறையின் பங்களிப்பை பெற்று அவர்களும் போட்டித்தன்மையுடன் செயற்படுவதற்கு இடமளிப்பதனூடாக கட்டணம் தொடர்பாக பொதுமக்களுக்கு சலுகை வழங்க முடியும். அதேபோல் பெட்ரோல் இறக்குமதி தொடர்பிலும் திறந்து அல்லது சுதந்திரமான நடவடிக்கை அவசியம். அதுதான் நீண்டகால தீர்வாக அமையும்.